வணக்கம் நண்பர்களே. ஒரு அற்புதமான பதிவு, அற்புதமான இடத்துலேருந்து பதிவு பண்ணுறேனுங்க. கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை அசுவனி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய 27 நட்சத்திரத்தின் முதல் நட்சத்திரம் சரஸ்வதி அவதரித்த நட்சத்திரம் மேச ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இந்த தருணம் கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா? கடக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், கடகராசிக்கு மட்டுமே அதிபதியாக வரக்கூடிய சந்திரன், கடகராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய மேஷத்தில் தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். அந்த தருணத்தில் கடகராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய அருமையான தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பொதுவாக நமக்கு நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும். நேர காலங்கள் மட்டும் பாதகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். என்னால் முடியும், எல்லாமே நான் தான், அந்த கர்வம் மட்டும் யாருக்குமே இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தவங்க எங்கே போய் சேர்ந்தாங்கன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களும் இந்த மாதத்தில் மிக சிறப்பான ஒரு சூழல் வரப்போகுது. போன பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு தருணம். இந்த தருணம் என்னன்னா, கடக ராசிக்கு 8வது பாவகத்தில் சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்த ஒருத்தர் இந்த மாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் வரும்போது தொல்லைகள் போதுன்ற அளவுக்கு கொடுக்கும். அப்படி தான் கடகராசி நண்பர்களுக்கு சனி பகவான் கொடுத்தது. கண்டது தண்டம் பண்ணி கைப்பொருளை விரயம் பண்ணி பண்டைய நாட்டு விட்டு பரதேசம் போடுற கதை. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம். இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கிற நகநட்டு முதல்ல கொண்டு அடமானு வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு. ஆனால் இந்த மாத தொடக்கத்தில் இருந்து இந்த மாதம் முடிவுக்குள்ளார ஐப்பசி மாதம் எப்பயுமே 30 நாள் வரும். ஆனால் இந்த வருடத்தில் வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்கு 29 நாள் தான். இது 4 வருடத்துக்கு ஒரு முறை, 5 வருடத்துக்கு ஒரு முறை ஐப்பசி மாதம் 29 நாள் வர்றது சகஜம் தானுங்க. பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி 4 வருஷத்துக்கு ஒரு முறை 28லேருந்து 29 நாளுன்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி ஐப்பசி மாதத்துக்கு வர்றது மரபு. சரி, இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய ராசியில் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி தொழில் ஸ்தானாதிபதி வராருங்க. தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்றது கடகராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய். வேறு எந்த ராசிக்குமே தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வருவாரா? கும்பராசி நண்பர்களுக்கும் வருவார். ஆனால் காலச்சக்கரத்தின் முதல் பாவகம் தொழில் ஸ்தானாதிபதியாக வரார் அப்படின்னா இது கடகராசி நண்பர்களுக்கு மட்டுமே. பொதுவாக கடகராசி நண்பர்கள் சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாரு மேலேயும் பற்றுதல் இருக்கும். மனசால் மேலே இருக்கக்கூடிய பற்றுதல் அந்த காசு பணத்தை மேலே சாமி சத்தியமாக இருக்காது. உங்களுக்கு 20 வயசு ஆனாலும் சரி, 40 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, இது வரைக்கும் நான் பணத்தை பின்னாடி ஓடி இருக்கிறேனுங்கன்னு ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. அது நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, இது வரைக்கும் கொடுத்து கெட்டு போயிருப்பீங்களே தவிர வாங்கிட்டு வந்து ஏமாற்றிட்டேன் அப்படி ஏமாற்றிட்டேன்னு சொன்னால் அவங்க கடகராசி நண்பர்களாகவே இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக ஏமாறுறதுக்கு வேணும்னா பல தருணத்தில் பல சந்தர்ப்பத்தில் பல பேருக்கிட்ட லாக்கி போடுவோமே தவிர ஏமாத்துறதுக்கு ஒரு பொழுதும் ஒருத்தருக்கிட்டையும் நம்ம லாக்கி போட மாட்டோம். அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது. வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது. மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வாழ்வாதாரம் நல்லா இருக்கணுங்க. வாழ்வாதாரம் இல்லைன்னா எப்பேற்பட்டவருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் ஆட்டம் கலண்டிடும். கடகராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக அப்படி தான் இருக்குது. இருக்கலாமா, இருக்க வேண்டாமா, எங்கேயாவது போயிடலாமா, மருந்து குடித்து செத்து போயிடலாமா, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இந்த அளவுக்கு மன அழுத்தம் இந்த கடகராசி நண்பர்களும் அனுபவிச்சுக்கிட்டு வந்தீங்க இந்த 2.5 வருஷமாக. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்கள் ராசியில் 3ஆம் தேதி வராரு. அஷ்டமச்சனியாக இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் நம்ம ராசியில் வரக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்து, பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் வருவார் இல்லை, அப்போது தொழில் ஸ்தானாதிபதி நம்ம ராசியில் வராருன்னா அவருக்கு நட்சத்திரம் கொடுத்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்ப்பாரு. அஷ்டமச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போது அஷ்டமச்சனியுடைய தாக்கம் எல்லாமே குறைஞ்சிடும்.
யூடியூப் சேனலில் ஒரு நபர் அப்பப்போ சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், சனி கொடுத்தா எவர் தடுப்பார். உண்மைதானுங்க. எல்லாரும் கொடுக்கறது சனி பகவான் கெடுத்து விடுவார். ஆனால் சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய தகப்பனான சனி பகவானுடைய தகப்பனான சூரிய பகவானை நினைச்சாலும் சனி பகவானை கொடுக்கறது தடுக்க முடியாது. இந்த மாதத்தில் ஏன் இவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்குது, இவ்வளோ நல்லது இருக்குது, இவ்வளோ நல்லது நான் மூச்சு பிடிச்சிக்கிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதத்தில் மட்டும்தான் கடகராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் கடகராசிக்கு 4வது பாவத்தில் சுபஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஐப்பசி மாதம்தான். தனஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் பிரவேசம் செய்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை சூரிய பகவான் பார்க்குறாருன்னா விதி பாருங்க. சனி பகவான் சூரிய பகவானுடைய பிள்ளை சனி பகவானும் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறார். 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனையும் பார்ப்பாரு, சனி பகவானையும் பார்ப்பாரு. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் எப்போ வருங்க? ஆதாரம் இல்லாமல் சொல்லலை, ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். இது இல்லைன்னு யார் சொன்னாலும் என் கழுத்து பிடிச்சி நீங்கள் கேளுங்க, இது உண்டா இல்லையான்ட்டு. ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் 90 டிகிரியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதம் 90 டிகிரி இருக்கக்கூடிய செவ்வாய் 4வது பாதத்துக்கு 91 டிகிரிக்கு உங்கள் ராசியான கடகத்தில் வராரு. 4வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதியை பார்க்குறார். தனஸ்தானாதிபதி யாருங்க? சூரியன். தனகாரகன் யாருன்னா குரு. அந்த குரு நம்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் தான் குரு இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். குருவுடைய வேலை குரு செய்வார். அப்போ தனஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் வந்து தொழில் ஸ்தானாதிபதியினுடைய பார்வை வாங்கி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். சனி பகவான் நம்ம தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு நட்சத்திரம் கொடுத்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அந்த வகையில் அரசாங்க தொழிலில் இருக்கிற நண்பர்களுக்கு அரசு வேலை வந்தால் போதும் எல்லாரும் நல்லா இருந்துருவோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, முட்டையிடக்கூடிய கோழிக்கு தான் அந்த வழி தெரியும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் வேலை வாய்ப்பில் சங்கடங்கள் இருக்க தான் செய்யுது. வெளி பார்வைக்கு ஆஹா ஓஹோன்னு இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தா தான், அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் பார்த்தா தான் அவங்களுடைய கஷ்டம் என்னன்றது தெரியும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் அந்த உத்தியோகத்தில் இருக்கிற சங்கடங்கள், அந்த சங்கடங்களுக்காக எத்தனையோ பேர் வேலையை விட்டு விடலாமா அப்படின்ற மனநிலையில் இருக்க தானே செய்கிறாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுடைய சங்கடங்கள் நீங்க போகுது, மன அழுத்தம் குறைய போகுது. இது என்ன வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வேண்டாம், மருந்து குடிச்சு செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருக்கேன்னு முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த சங்கடங்களால் நீங்க போகுது. நாம் ஏன் போகணும்? நாம் எதுக்கு போகணும்? கடன் ஆயிடுச்சா? ஓகே, நான் சம்பாரிச்சது தான் அழிச்சேன், சம்பாதிக்காதது அழிக்கலையே, என் அப்பங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அழிக்கலையே, என் தாத்தக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அழிக்கலையே இல்லையா? உண்மைதானே? அப்போ நீங்கள் சம்பாரிச்சிங்க, நீங்கள் அழிச்சிட்டீங்க, மீண்டும் சம்பாதிக்க போகிறீங்க. அதுக்கான நேர காலங்கள் வந்துடுச்சு. ஐயா, நல்லது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மட்டும் இருந்தால் போதும். நல்லது நடக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க. இந்த நேரத்தில் ஒரு ஆதாரம் கொடுக்கல, உங்களுக்கு பல ஆதாரம் கொடுக்குறேன். செவ்வாவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை, அதுபோக சூரியனுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்தில், சுக்கிர பகவான் சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கடகராசி நண்பர்களுக்கு மட்டுமே சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி 2 பேருமே சுக்கிரனா வருவார். சுக்கிரன் 6வது பாவகத்தில் இருந்து 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்குறாரு. 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கிர பகவானை பார்க்குறாரு 20ஆம் தேதி வரை. அப்போது அசுரகுரு தேவகுரு 2 பேருமே பார்வை பரிவர்த்தனை. அது மட்டும் இல்லை, கடகராசிக்கு 7வது பாவகத்தை செவ்வாய் பார்ப்பார். செவ்வாய் யாரு? செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி. யார் சாரம் வாங்குறாரு? குரு பகவானுடைய சாரம் வாங்குறாரு. புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பத்தில் இருக்கிறாரு. அதுபோக மாதம் பிறந்த உடனே 3ஆம் தேதி கடகத்துக்கு வராரு. கடகத்தில் வந்து ஒரு வாரம் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவர் இருப்பார். அப்போ நம்ம மகரத்தை பார்க்குறாருன்னு சொன்னேன், அதாவது திருமண ஸ்தானத்தை பார்க்குறாருன்னு சொன்னேன். அப்போது மிருகசீரிச நட்சத்திரத்தில் தானே குரு பகவான் இருக்காரு. குரு பகவான் எங்கே பார்க்குறாரு? உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில். உங்கள் ராசிக்கு குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு 7வது பார்வையா உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாரு. புத்திர செல்வம் பெருகும். வேறு ஒன்றும் இல்லை.
5வது பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். கடகராசி நண்பர்களுக்கு மட்டுமே இது மிக பொருத்தமான ஒரு அமைப்பு. சரிங்களா? கடகராசிக்காரங்களுக்கு எப்படின்னா, தொழில் ஸ்தானாதிபதி எப்படி நான் செவ்வாவை சொல்கிறேனோ அதே மாதிரி புத்திர ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? அப்போது தொழில் ஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி செவ்வாவுக்கு குரு நட்சத்திரம் கொடுத்து அந்த புத்திர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அருமையான தருணம். சரிங்களா? இந்த வகையில் புத்திர ஸ்தானத்தில் 20ஆம் தேதி வரை எந்த கிரகம் இருக்குன்னா சுக்கிரன் இருக்கிறார். திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணமாய் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. ஐயா நிரந்தரமாக பிரிஞ்சிட்டோம் ஐயா இந்த அஷ்டமச்சனியில், இதுக்கு வழி சொல்லுங்க ஐயானா மறுமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் உருவாகும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இது வரைக்கும் நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருந்தீங்க, இந்த நேரத்தில் உருப்பட போகிறீங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வரப்போகுது. இது வரைக்கும் எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. போகிற தண்ணியில் நீச்சல் அடிக்கிறது யாருன்னாலும் அடிக்கலாம், நீச்சல் அடிக்கவே தேவையில்லை, கம்முன்னு இருந்தால் கூட அடிச்சுட்டு போயிடும் தண்ணி. ஆனால் வர்ற தண்ணியில் நீச்சல் அடிக்கிறது தான் சாமர்த்தியம். 2.5 வருஷம் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நல்லா இருப்போம், நாளைக்கு நல்லா இருப்போம், அடுத்த மாதம் நல்லா இருப்போம், அடுத்த வருஷம் நல்லா இருப்போம். 2.5 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 2.5 வருஷத்தில் எத்தனையோ பேர் என்னென்னவோ செஞ்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. இந்த தருணம் எதிர்நீச்சல், எதிரில் அடிச்சுக்கிட்டு இருந்த தண்ணி நமக்கு பின்னுக்கு வந்து நம்மளை தள்ளிட்டு போகும். ஒரு படி முன்னுக்கு வைங்க, ஒரே ஒரு படி முன்னுக்கு வைங்க, இந்த பிரபஞ்சம் 9 படி உங்களை முன்னாடி தள்ளிக்கிட்டு போகும். அருமையான தருணமாக, அற்புதமான தருணமாக, கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய தருணமாக இந்த ஐப்பசி மாதம் வரப்போகுது. வளரணும்னு நினச்சிங்கன்னா, உயரணும்னு நினச்சிங்கன்னா, உருப்படணும்னு நினச்சிங்கன்னா, இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுதோ, ஏன்னா சுய ஜாதகத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஐயா, ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் எண்ணம் புத்தி சிந்தனை வெவ்வேறு மாதிரி இருக்குது. அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான பலன் வந்துடும் சத்தியமாக கிடையாது. உங்களுடைய பிரார்த்தம் என்னன்றது உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள். கோச்சார கிரக நிலைகள் மிக பிரமாதமாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் 10% நல்லா இருந்தால் போதுமானது. மீது 90% இந்த பிரபஞ்சமே அழகாக அற்புதமாக எங்கே உங்களை கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்திடும். அருமையான தருணமாக இருக்க போகுது வரக்கூடிய ஐப்பசி மாதம். ஆனந்தமான தருணம் தரப்போகுது வரக்கூடிய ஐப்பசி மாதம். சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாத இறுதியில் கடகராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பதிவு பார்த்தவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. என்ன செய்தீங்க என்ன செய்யலை அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த பதிவு நிச்சயமாக கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.